guys, welcome to Kirivanik channel. இன்னைக்கு நாம அக்பர் பீர்பால் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். Akbar's arrogance. அக்பரின் மூர்க்கத்தனம். Akbar was a great ruler. He became king at the young age of 13. அக்பர் மிகவும் இளம் வயதிலேயே, அதாவது 13 வயதிலேயே அரியணை ஏறியவர். மிகவும் சிறந்த அரசரும் கூட. He knew he was a great man. This made him arrogant. அவருக்கு தான் ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அவர்கிட்ட ஒரு மூர்க்கத்தனமும் சேர்ந்து இருந்தது. Because of his arrogance, Akbar would sometimes be rude to his people. அந்த மூர்க்கத்தனத்தின் காரணமாக அக்பர் சில சமயம் அவரை சுற்றி இருக்கிற மக்களிடம் கொஞ்சம் கடுமையாகவும் நடந்துப்பார். Birbal did not like this, for Akbar was a kind and an intelligent man otherwise. பீர்பாலுக்கு இந்த மூர்க்கத்தனம் பிடிக்கல. ஏன்னா அக்பர் மிகவும் குணசாலியானவர். One day, Birbal dressed himself like a saint and entered the royal garden. ஒரு நாள் பீர்பால் ஒரு முனிவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு அரசவையில் தோட்டத்துக்குள்ளே வராரு. When Akbar saw the saint in the garden, he shouted angry, "How dare you enter my garden?" அக்பர் அந்த முனிவரை தன்னோட தோட்டத்தில் பார்த்தோன்னே கோவத்தில் கத்துறாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ என் தோட்டத்துக்குள்ளே வருவ? You shall be killed for your crime. ராஜ தோட்டத்துக்குள்ளே வந்த குற்றத்திற்காக உன்னை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. The saint asked humbly, "Your Majesty, is this your garden?" முனிவர் ரொம்பவும் பொறுமையாக கேட்குறாரு, மன்னரே இது உங்களுடைய தோட்டமா அப்படின்னு. Akbar nodded his head. அக்பர் ஆமான்னு தலையாட்டுறாரு. The saint asked again, "Then the city, the empire, the river and the country also must be yours?" முனிவர் திரும்பவும் கேட்குறாரு, அப்படின்னா இந்த நகரம், நாடு, இங்கே இருக்கிற ஆறுகள் இது எல்லாமே உன்னுடையது தானா அப்படின்னு கேட்குறாரு. Akbar said, "Yes." அக்பர் சொல்கிறாரு, ஆமாம் எல்லாமே என்னுடையது தான் அப்படின்னு சொல்கிறாரு. The saint asked, "Who owned all this before you and who will own it after you?" முனிவர் அக்பர்கிட்ட கேட்குறாரு, இது எல்லாமே இப்போ உன்னுடையது, இதுக்கு முன்னாடி இது யாருடையதாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் இது யாருடையதாக இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாரு. Akbar realized that nothing was permanent and everything that was his now would pass on to others. அக்பர் உண்மையை உணர்றாரு. இன்னைக்கு எது என்னுடையதோ அது நாளைக்கு வேறொருடையதாக மாறப்போகுது, எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. This knowledge entered the arrogance in him. பீர்பாலினுடைய இந்த புத்திசாலித்தனம் அக்பர்கிட்ட இருந்த அந்த மூர்க்கத்தனத்தை சுத்தமாக அழிச்சிடுச்சு. Bye guys, please like and subscribe.